சாவி அவர்கள் எழுதிய வழிப்போக்கன் குடும்ப நாவல் அதனுடைய பகுதிகள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பகுதி இந்த வீடியோல கேட்க போறோம். இதுக்கு முந்தின 3 பகுதிகளுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஸோ அதையும் ஓபன் பண்ணி கேளுங்க. பகுதி 4 அத்தியாயம் 9. ஒரு நாள் மாலை அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவன் கதவின் கீழே விழுந்து கிடந்த கடிதத்தை கையிலே எடுத்து பார்த்தான். சுந்தருக்கு ஆசீர்வாதம். வரும் ஆனி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உனக்கு திருமணம் செய்வதாக நிச்சயமாகி இருக்கிறது. நம் பக்கத்து ஊர் பெண்தான் மணப்பெண். அவளைத்தான் உனக்கு பார்த்திருக்கிறது. நானும் உன் தாயாரும் போய் பெண்ணை பார்த்தோம். பெண் எங்கள் மனசுக்கு பிடித்திருக்கிறாள். கல்யாணத்திற்கு இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கின்றன. இத்துடன் அச்சிடுவதற்காக முகூர்த்த பத்திரிகை எழுதி அனுப்பியிருக்கிறேன். நீ வரும்போது அதை பிரிண்ட் செய்து கொண்டு வரவும். ஒரு வாரம் முன்னதாகவே வந்துவிடவும். இப்படிக்கு கங்காதர ஐயர். கடிதத்தை படித்து முடித்ததும் சுந்தரின் முகம் சட்டென வாட்டமுற்றது. சகுந்தலாவின் இனிய முகம் அவன் கண்முன் தோன்றியது. கலங்கிய கண்களை துடைத்துக் கொண்டான் அவன். தன் தந்தை மீது அவனுக்கு கோபமாக கூட இருந்தது. குறிப்பிட்ட பஸ்ஸை ஒருவன் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு நிற்கும் போது அந்த பஸ் மெதுவாக அவன் அருகில் வந்து பின் நிற்காமலேயே போய்விடுகிறது. அதே சமயத்தில் வேறொரு ரூட்டில் செல்லும் பஸ் ஒன்று அங்கே வந்து அவனை அதில் ஏறிக்கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தினால் அவனுக்கு எப்படி இருக்கும்? சார், எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. 10 நாட்கள் லீவு வேணும் என்றான் சுந்தரம் முதலாளியிடம். ரொம்ப சந்தோஷம். எப்ப போகணும்? 10 நாட்கள் லீவு வேணுமா அதுக்கு? ஆமா சார். அதோட கல்யாண பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணணும். நம்ம பிரஸ்ல வெறும் கம்போசிங் தான்ப்பா, மிஷின் கிடையாது. உனக்கு தான் தெரியுமே. நாம வாடிக்கையா கொடுக்கிற பிரஸ்ல காடிகானா பிரஸ். அவங்க கிட்ட கொண்டு போய் கொடு, செஞ்சு கொடுப்பாங்க. சார், பணமா? நம்ம பத்திரிக்கை அச்சடிக்கவே எங்க கிட்ட பணம் இல்ல. கல்யாண பத்திரிக்கை அச்சடிக்க நான் எங்க போவேன் பணத்துக்கு? விளம்பர பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு வா, அப்புறம் பார்க்கலாம். சுந்தரம் அந்த காடிகானா பிரஸுக்கு போய் கல்யாண பத்திரிகையை அச்சிட கொடுத்தான். அச்சுக்கூலியும் காகிதமும் சேர்ந்து 5.25 ரூபாய் சார்ஜ் செய்து விட்டார்கள் அந்த பிரஸ்ஸில். அன்று மாலையே அவன் மாங்குடிக்கு புறப்பட்டான். வேத கோஷம் முழங்க, கெட்டி மேளம் ஒலிக்க, பெண்கள் மங்கள கீதம் இசைக்க, பெரியவர்கள் ஆசிர்வதிக்க, சுபயோக சுப வேளையில் காமுவின் கழுத்தில் 3 முடிச்சுகளை போட்டான் சுந்தரம். அப்போதே அந்த பெண்ணின் அழகிய முகத்தையும் நன்றாக பார்த்து கொண்டான் அவன். குனிந்த தலை நிமிராமலேயே சுந்தரின் அழகிய வதனத்தை அடிக்கடி கடைக்கண்ணால் கவனித்துக் கொண்டிருந்தாள் காமு. மணப்பந்தலில் கணவனின் கரம் பிடித்து உட்கார்ந்திருந்த அவளுடைய கரங்கள் கூறின, இன்று உங்கள் கைபிடித்த நான் இதை போலவே என்றென்றும் நம் இல்லற வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுக துக்கங்களுக்கெல்லாம் கை கொடுப்பேன். முகூர்த்தம் முடிந்து ஆசீர்வாதம் நடந்து கொண்டிருந்தது. மணமக்களுக்கு பின்னால் உட்கார்ந்திருந்த பெண்களின் கூட்டத்தில் ஒரே வேடிக்கையும் விளையாட்டும் சந்தோஷ ஆரவாரமுமாக இருந்தன. 8 மணிக்கே வருவதாக கூறியிருந்த ஷர்மாவை காணாததால் கங்காதர ஐயருக்கு எதிலுமே மனம் ஒட்டவில்லை. வாசலுக்கும் உள்ளுக்குமாக அலைந்து கொண்டிருந்தார் அவர். அதோ வந்துட்டாரே ஷர்மா என்றது ஒரு குரல். அதை கேட்டபோதுதான் கங்காதர ஐயரின் முகம் மலர்ந்தது. எங்க என்று கேட்டுக்கொண்டே வாசலுக்கு ஓடினார். இதற்குள் ஷர்மாவின் குதிரை வண்டி வாசலில் வந்து நின்றது. வாங்கோ வாங்கோ, என்ன இப்படி செஞ்சிட்டீங்க என்றார் கங்காதர ஐயர். வழியில குதிரை மக்கர் செஞ்சிருச்சு என்றார் ஷர்மா. சகுந்தலாவும் குதிரை வண்டியிலிருந்து இறங்கி வருவதை கண்ட சுந்தரின் தாயார் பார்வதி அம்மாள், வாடியம்மா வா, எங்க வராம இருந்துருவியோன்னு நினைச்சேன், நல்ல வேலை என்று அன்புடன் அவள் கைகளை பிடித்து பந்தலுக்குள் அழைத்துச் சென்றாள். ஆசீர்வாதம் எல்லாம் ஆயிடுச்சா என்று கேட்டார் ஷர்மா. நடந்துகிட்டே இருக்கு, நல்ல சமயத்துல வந்துட்டீங்க என்று ஷர்மாவை அழைத்துச் சென்றார் கங்காதர ஐயர். திடுமென சகுந்தலாவை கண்டதும் சுந்தருக்கு ஒரு கணம் ஒன்றுமே தோன்றவில்லை. அல்லி மலர் ஒன்று ஆடி வருவது போல் அழகாக நடந்து வந்தாள் சகுந்தலா. சகுந்தலாவா இவள்? எவ்வளவு அதிசயமாக அழகாக மாறி போயிருக்கிறாள். சுந்தர் வியந்து போனான். சகுந்தலா கன்னம் குளிய சிரித்தாள். அந்த மோகன சிரிப்பு அவன் உள்ளத்தை அசைத்து விட்டது. ஆனாலும் இவளுடன் இனி எனக்கென்ன பேச்சு
என்பதைப் போல் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான் சுந்தரம். சகுந்தலா வந்ததும் 1000 கேள்விகள் கேட்க வேண்டும் என்று திட்டம் போட்டு வைத்திருந்தவன் இப்போது அவளை நேரில் கண்டதும் தன் ஆசைகளை எல்லாம் அடக்கிக் கொண்டவனாய் முகத்தை திருப்பிக் கொண்டான். ஆற்காட்டில் இருந்தபோது சகுந்தலாவின் இதயமும் சுந்தரை காண துடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் இங்கே வந்த பிறகோ பொய்க் கோபம் குறுக்கிட்டு சுந்தருடன் பேசாமலேயே இருந்து விட்டாள். பக்தர்கள் கோயிலுக்கு செல்லும் முன் கடவுளை கண்ணார கண்டு தரிசிக்க ஆசைப்படுகிறார்கள். ஆனால் கோயிலுக்கு போன பிறகோ ஆண்டவன் சந்நிதியில் போய் நின்று கொண்டு பக்தி மேலிட்டால் கண்களை மூடிக்கொண்டு விடுகிறார்கள். ஒருவர் சந்நிதியில் ஒருவர் நின்ற சுந்தரும் சகுந்தலாவும் பக்தர்களின் நிலையிலேதான் இருந்தார்கள். சற்று நேரத்துக்கெல்லாம் மணப்பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் முடிச்சு போடும் விளையாட்டில் ஈடுபட்டிருந்த பெண்கள் கோஷ்டியில் சகுந்தலாவும் சேர்ந்து கொண்டாள். சுந்தர் அவளை கவனிக்காதது போல இருந்தான். எல்லாம் முடிந்து பெண்ணும் பிள்ளையும் மனையை விட்டு எழுந்து திசைக்கு ஒருவராக சென்றபோது அந்த பெண்கள் எல்லோரும் கைதட்டி சிரித்து விட்டார்கள். காரணம், சுந்தரும் காமுவும் எதிரெதிராக போக முடியாதபடி இருவரையும் முடிச்சு போட்டு பிணைத்து விட்டிருந்தாள் சகுந்தலா. என்னுடன் முடிச்சு போட்டுக் கொண்டிருக்க வேண்டிய இவள் தப்பித்துக் கொண்டு எனக்கும் காமுவுக்கும் முடிச்சு போடுகிறாளே என்று எண்ணிக்கொண்டான் சுந்தர். இவள் வேறொருவனுக்கு சொந்தமாகி விட்ட பிறகு, நான் இன்னொருத்திக்கு உரிமையாகி விட்ட பிறகு இனி என்ன விளையாட்டு வேண்டியிருக்கிறது? சுந்தரும் அவன் கைபிடித்த காமுவும் ஷர்மாவை நமஸ்கரித்து எழுந்தார்கள். அப்போது ஷர்மாவுக்கு சுந்தரின் ஜாதகம் பற்றிய எண்ணம் தோன்றிவிடவே கண்களில் நீர் துளிர்த்து விட்டது. தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்காயுஷ்மான் பவ என்று மணமக்கள் இருவரையும் மனப்பூர்வமாக ஆசீர்வதித்தார் ஷர்மா. மணி 3 இருக்கும். கல்யாண வீடு நிறைய கூடத்திலும் தாழ்வாரத்திலும் பெண்கள் கூட்டம் ஆங்காங்கே அலங்காரம் செய்து கொள்வதில் ஈடுபட்டிருந்தன. சுந்தரம் ஒரு மூலையில் போய் முடங்கியபடி அலுப்பு தீர தூங்கிக் கொண்டிருந்தான். டேய் சுந்தரம், எழுந்தர்றா, தழுங்குக்கு நாளியாகிறது. இந்த காஃபி இத குடிச்சிட்டு போய் முகம் அலம்பிட்டு வாடா என்று அவனை தட்டி எழுப்பினாள் பார்வதி அம்மாள். சுட சுட காஃபியை வாங்கி குடித்த பிறகுதான் சுந்தரத்துக்கு தூக்க மயக்கம் தெளிந்தது. எழுந்து தோட்டத்து பக்கம் சென்றான். தட்டியினால் மறைத்து கட்டப்பட்டிருந்த குளியல் அறைக்குள் சென்றபோது அங்கே சகுந்தலா கண்களை மூடிக்கொண்டு முகம் நிறைய பூத்திருந்த சோப்பு நிறையை கழுவிக் கொண்டிருந்தாள். அங்கே சுந்தரை கண்டதும் வெட்கத்தினால் பதறிப்போய் வெளியே ஓட எத்தனித்தாள் அவள். ஏன் ஓடுற சகுந்தலா? உன்னை நான் ஒன்னும் விழுங்க மாட்டேன். என்னோட நீ ஒன்னும் பேச வேண்டாம் போ என்றாள் சகுந்தலா. உடனே சகுந்தலா அவனை தாண்டி கொண்டு ஓட பார்த்தாள். சுந்தர் தன் கையில் இருந்த டவலால் அவளை வழிமறித்து, உன்னை போக விடமாட்டேன் பாரு என்று மடக்கினான். என்ன விளையாட்டு இது? யாராவது பார்த்தா ஏதாவது நினைச்சுக்க மாட்டாங்க? நினைக்கட்டும். என் மீது உனக்கு என்ன கோபங்கிறத சொன்னாதான் விடுவேன். கோபமா? ஏன் கல்யாணத்துக்கு நீ வரல? என்ன வர சொல்லி நீ லெட்டர் போடலையே. தாத்தா போட்டிருப்பார்ல, நீ போட்டையா? எனக்கு உன்னுடைய விலாசமே தெரியாதே, நான் எப்படி போடுவேன்? உன் தாத்தா கிட்ட என் விலாசம் இருக்குமே. தாத்தா கிட்ட இருந்தா அது எனக்கு எப்படி கிடைக்கும்? விலாசம் வேணும்னா எப்படியும் கிடைக்கும். என்ன மறந்துட்டேன்னு சொல்லு. சுந்தர், உன்னை நான் மறக்கவே மாட்டேன். அது இந்த பிறவியில முடியாத காரியம். இது என்ன பாத்தியா? என் சோப்பு பெட்டி ஆற்காட்டுல நான் வச்சிட்டு போனது. ஏன் அழறே சகுந்தலா? அழாத, விதிப்படிதான் எதுவும் நடக்கும் என்று ஆறுதல் கூறினான் சுந்தர். சுந்தர், எனக்கு வழிய விடு, நான் போறேன் என்றால் அவசரமாக சகுந்தலா. ஏன் தடுமாறுற சகுந்தலா? உடம்பு எப்படி நடுங்குது என்று கேட்டான் சுந்தரம். எனக்கு ஒண்ணு இல்ல, இது பாத்ரூம், ஜாக்கிரதை, சறுக்கிட போகுது என்று சிரித்துக் கொண்டே கூறிவிட்டு ஓடிவிட்டாள் சகுந்தலா. பொல்லாத பெண்தான் இவள். இது கூட ஆற்காட்டு வெந்நீர் அறை என்று நினைத்துக் கொண்டாலோ என்று எண்ணியவனாய் முகம் கழுவத் தொடங்கினான் அவன். சகுந்தலாவின் கூந்தலில் இருந்து வந்த தாளம்பூ வாசனையும் மல்லிகையின் மணமும் அவனுக்கு இன்ப வேதனையை கொடுத்தன. ராணிப்பேட்டை சந்தை திடலில் இருந்து ஒலிபெருக்கி மூலம் வந்து கொண்டிருந்த குரல் வேறு யாருடையதும் அல்ல, மலேயா சோமசுந்தரத்தின் குரல்தான் அது. தமிழ் மொழி இனிய மொழி. அதனாலேதான் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடினார். மலேயா சோமசுந்தரத்தை தவிர தமிழ் மொழியை இவ்வளவு அழகாக வேறு யாரால் பேச முடியும்?
பணத்தை பாலாற்றங்கரையில் மறந்து வைத்துவிட்டு வந்த சுந்தரத்துக்கு அந்த குரல் ஆண்டவனுடைய குரலாகவே தோன்றியது. பழைய நிகழ்ச்சிகளின் என்ன சுழலில் இருந்து விடுபட்ட அவன் உள்ளத்திலே இப்போது ஒரே எண்ணம்தான் குடிகொண்டிருந்தது. கூட்டத்தை முண்டி அடித்துக் கொண்டு மேடை அருகே போய் நண்பனின் கண்ணில் படும்படியாக நின்று கொண்டான் சுந்தரம். இவனை கண்டதுமே சோமசுந்தரம் புன்முறுவல் பூத்தான். சோமசுந்தரம் தன்னை கவனிப்பானா, கவனித்தாலும் பேசுவானா என்று சந்தேகப்பட்டு கொண்டிருந்த சுந்தரத்துக்கு இது சற்று வியப்பையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. கூட்டம் முடிந்ததுதான் தாமதம். சோமசுந்தரம் ஆவலோடு சுந்தரை அருகில் அழைத்து, எப்ப வந்தீங்க, இங்க எங்க வந்தீங்க என்று கேட்டான். நான் கிராமத்திலிருந்து வரேன், ஒலிபெருக்கியில உங்க குரல் கேட்டுச்சு. மெட்ராஸுக்கு தானே, என்னோடய வந்துருங்களேன், கார் போகுது. அப்படியா, ஆகட்டும் என்றான் சுந்தரம். வெகு நாட்களுக்கு பிறகு சந்திக்கும் நண்பனிடம் எப்படி முதலில் பேசுவது, தன் நிலைமையை அவனிடம் எப்படி எடுத்து சொல்வது என்று திகைத்து போயிருந்த போது நண்பனாகவே காரில் வரும்படி அழைத்ததும் சுந்தரத்துக்கு பாதி கவலை தீர்ந்தே போயிற்று. கூட்டம் முடிந்ததும் சுந்தரையும் அழைத்து கொண்டு போய் சாப்பிட்டு விட்டு காரிலேயே சென்னைக்கு புறப்பட்டான் மலேயா சோமு. காரில் மௌனமாக உட்கார்ந்திருந்த சுந்தர் ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டிருந்தான். என்ன சுந்தர், என்ன யோசிக்கிறீங்க? எதையோ பறிகொடுத்துட்ட மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்களே. ஆமாங்க, 15 ரூபாய பாலாற்றங்கரையில மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இங்க வந்த அப்புறம்தான் நினைவுக்கு வந்தது. என்ன செய்யறதுன்னு புரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த போதுதான் ஒலிபெருக்கியில உங்க குரலை கேட்டேன் என்றான் சுந்தரம். 15 ரூபாய்க்கா இப்படி கவலைப்படுறீங்க? போனா போகுது, விடுங்க. உங்களை போன்ற ஆர்டிஸ்டுக்கு 15 ரூபாய் ஒரு பெருசா? இப்படியும் அப்படியும் 2 கோடை போட்டா படமாயிடுது. படமாயிட்டா போதுமா, பணமாக வேண்டாமா? படத்துக்கும் பணத்துக்கும் ஒரு எழுத்து தானே வித்தியாசம். அடுத்த எழுத்து நான் தானே. பணம் சம்பாதிக்கிறது இவ்வளவு சுருக்கத்திலேயே இருக்கு என்று வியப்புடன் கேட்டான் சுந்தரம். ஏன் இல்ல, நீங்க படம் எழுதுங்க, நான் பணம் தரேன். நீங்க தான் பழைய சிநேகிதத்தை வெட்டிக்கிட்டு போயிட்டீங்க. நான் ஒண்ணு அப்படி இல்ல, எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். சுந்தரம் மௌனமாகவே நண்பனை பார்த்தான். என்ன பாக்குறீங்க? பழசையெல்லாம் மறந்துடுங்க. அந்த காலம் வேற, இது வேற. இப்ப முன்ன மாதிரி எல்லாம் இல்ல. செக்கு வெட்டிக்கிட்டே இருக்கேன் தெரியுமா? நீங்க மட்டும் சொன்ன டயத்துல படத்தை எழுதி கொடுங்க, பணத்தை உடனே கொடுத்துறேன்னா இல்லையா பாருங்க. புது புத்தகம் ஏதாவது வெளியிட போறீங்களா கேட்டான் சுந்தர். ஆமா, 6 புத்தகங்களுக்கு அட்டைப்படம் போட்டு தருவீங்களா? அதுக்கு முன்னால உங்களுக்கு இன்னொரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. நானே உங்க ரூமுக்கு ஆள் அனுப்பி தேடுனேன். நீங்க இப்போ நல்ல தம்பி தெருவுல இல்லையாமே? ஆமா, அந்த ரூமை காலி பண்ணிட்டேன். இப்ப நான் தமிழ் போதினி பத்திரிக்கையிலும் இப்ப இல்ல. அதுக்கென்ன, 1000 இடம் உங்களுக்கு இருக்கு. நீங்க மட்டும் எனக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. இன்னும் 2 மாசத்துல நான் ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடத்த போறேன். அதுக்கு உங்க படம் வேணும். புத்தர், காந்தி, தாகூர், பாரதியார் இவங்க படம் எல்லாம் எழுதி கொடுத்தீங்கன்னா எக்ஸிபிஷன்ல வைக்கலாம். உங்களுக்கு இருக்கிற புகழும் பேரும் அதனால இன்னும் அதிகமாகும். புகழும் பேரும் இருந்தா போதுமா, பொருள் வேணாமா? கலைஞர்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தானே முக்கியமா இப்படி ஒரு சித்திர காட்சி நடத்துறேனா. தமிழனின் புகழ் நாடெங்கும் பரவணும். அவங்க பெருமைய மக்கள் எல்லாருமே உணரணும். உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, மாச சம்பளமாகவே கொடுத்துறேன். நாளையில இருந்து நீங்க நம்ம ஆபீஸ்லயே வேலை செய்யலாம். எவ்வளவு கொடுப்பீங்க? 100 ரூபா போதுமா? இப்போதைக்கு போதும். 2 மாசத்துக்கெல்லாம் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு வரலாம்னு இருக்கேன். அப்ப எனக்கு மொத்தமா 300 ரூபாய் வேணும். அவ்வளவுதானே? எக்ஸிபிஷன் முடியட்டும். 300 என்ன, 400 தரேன். இப்ப நாளைக்கே 100 ரூபாய் அட்வான்ஸ் தரேன். புத்தர் படத்தை மட்டும் முதல் எழுதிடுங்க, அது கொஞ்சம் அவசரம் என்றான் சோமு. சுந்தர் சிரித்தான். என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, திடீர்னு சித்திரக்கலையில இப்படி ஒரு அக்கறை வந்துடுத்து உங்களுக்கு, அத நினைச்சுதான் சிரிச்சேன். இப்படிதான் ரொம்ப பேரு என்ன தப்பா நினைக்கிறாங்க. ஒரு மனுஷன் கலையில ஆர்வம் காட்டுறதுல என்னப்பா தப்பு? தப்பு ஒண்ணு இல்ல. சோழியன் குடிமி சும்மா ஆடாதே. நான் சோழியனும் இல்ல, எனக்கு குடிமியும் இல்ல. வேகமாக போய்கொண்டிருந்த கார் ஒரு டீக்கடையின் முன்னால் போய் நின்றது. சுந்தரத்துக்கு தூக்கம் கண்ணை சுழற்றியது. டீ சாப்பிடுறீங்களா கேட்டான் சோமு. வேணாம், நீங்க சாப்பிடுங்க என்று கூறிவிட்டு கண்களை மூடியபடியே பழைய நினைவுகளில் லயித்து விட்டான் சுந்தரம்.
அவன் மணக்கண் முன்னால் பழைய நிகழ்ச்சிகள் நிழலாடின. அத்தியாயம் 10. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சிகள். சுந்தரம் தமிழ் போதினிய காரியாலயத்திலிருந்து தன்னுடைய அறைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது வாலாஜா ரோடில் இருந்த வள்ளுவர் வாசக சாலை என்ற புதிய போர்டு அவன் கண்ணில் பட்டது. உள்ளே சென்று பார்த்தான். சிறிய வாசக சாலைதான், ஆயினும் பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாக இருந்தது. ஒரு மூலையில் மலையா சோமசுந்தரம் உட்கார்ந்திருந்தான். சுந்தரம் அவனை முதலாக கண்டது அங்கேதான். வாங்க, என்ன வேணும் என்று கேட்டான் மலையா சோமு கணீர் என்ற குரலில். ஒண்ணுமில்ல, வாசக சாலைன்னு போர்டு போட்டிருக்கவே பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். நீங்க தான் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஆமா, தமிழ் மொழியில எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு. இத்தனை வருஷமா நான் மலேயாவில் இருந்தேன். அங்க எங்க அப்பாருக்கு பெரிய எஸ்டேட் இருக்குது. எனக்கு அங்க பொழுதே போகல. சொந்தமா ஏதாவது ஒரு தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டு மெட்ராஸுக்கு வந்து இந்த வாசக சாலையை ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க யாரு? நான் ஒரு ஆர்டிஸ்ட். பத்திரிகைகளுக்கெல்லாம் படம் எழுதிக்கிட்டு இருக்கேன். பேரு சுந்தரம். அடடே, நீங்க தானே சுந்தரம்? உட்காருங்க இப்படி. என் பேரு சோமசுந்தரம். மலையா சோமுன்னு சொல்லுவாங்க. 2 பேருக்கும் ஏறக்குறைய ஒரே பேரு தான். தமிழ் போதினி அட்டைப்படம் எல்லாம் எழுதுறது நீங்க தானா? ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே. போன அட்டையில ஒரு பெண் ஈர உடையோடு இடுப்புல குடத்தோட ஆற்றங்கரையில நிக்கிறா போல எழுதியிருந்தீங்களே, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே. அவன் சித்திரக்கலையை ரசிக்கிறானா அல்லது பெண்ணின் அழகை ரசிக்கிறானா என்று புரியவில்லை சுந்தரத்துக்கு. நீங்க ஏன் புத்தகங்கள் பிரசுரிக்க கூடாது? பிரசுர லாயம் ஆரம்பிக்கலான்னு சொல்றீங்களா? ஏன் சிரிக்கிறீங்க? தமாஷா பேசுறேன்னு பாக்குறீங்களா? குதிரை லாயம் மாதிரி ஒரு சின்ன இடத்தை பிடிச்சி அதுக்கு பிரசுர லாயம்னு போர்டு போட்டுறாங்களே, அதனாலதான் பிரசுர லாயம்னு சொன்னேன். நீங்களும் அப்படி ஒரு லாயத்தை ஆரம்பிச்சிருங்களேன். ஆரம்பிக்கத்தான் போறேன். நீங்க அட்டைப்படம் எழுதி தருவீங்களா? ஓ, சந்தோஷமா எழுதி தரேன். அதிகமா பணம் கொடுக்க முடியாது. புத்தகம் எழுதுற ஆசிரியருக்கே நான் பணம் கொடுக்க போறதில்ல. அப்படி எந்த ஆசிரியர் உங்களுக்கு பணம் இல்லாம எழுதி கொடுப்பாரு? வள்ளுவர், இளங்கோ, கம்பன், இப்படி எத்தனை ஆசிரியருங்க இல்ல? அவங்க எல்லாம் உயிரோடு இல்லையே. அதனாலதான் அவங்கள புடிச்சுக்கிட்டேன். செத்து போன ஆசிரியர்கள் எழுதினத புத்தகமா போட்டா பணம் கொடுக்க வேண்டாம் பாருங்க. ஆனா நான் உங்களுக்கு தரேன். உயிரோடு இருக்கிற ஆசிரியர் புத்தகத்தை வெளியிட்டு அவங்களுக்கு பணம் கொடுக்காம சாகடிக்கிறத விட இது ரொம்ப மேல்தான். நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? ஒரு அட்டைக்கு 10 ரூபா கொடுப்பேன். சேர்ந்தா போல 6 புத்தகங்களை போட போறேன். 6க்கும் நீங்களே பணம் போட்டு கொடுங்க. 60 ரூபா கொடுத்துறேன். இந்தாங்க அட்வான்ஸ் 10 ரூபா. நீங்க எங்க இருக்கீங்க அதை சொல்லுங்க. நல்ல தம்பி தெருவுல. ரொம்ப கிட்டத்துல தான். அப்ப சௌகரியமா போச்சு. ஒரு மாசத்துக்குள்ள எழுதி முடிச்சிருவீங்களா? முடிச்சிடுறேன். சொன்னபடி 20 நாட்களில் 6 படங்களையும் எழுதி கொண்டு போனான் சுந்தரம். அந்த படங்களை எல்லாம் பார்த்துவிட்டு அபாரம் என்று புகழ்ந்தான் மலையா சோமு. அப்படி புகழ்ந்த உடனே பணம் கேட்க மனம் வரவில்லை சுந்தரத்துக்கு. பேசாமல் எழுந்து போய்விட்டான். அப்புறம் 2 மாதம் பணத்துக்காக அலைந்தான். பணம் கொடுக்கும் விஷயத்தில் தமிழ் போதினி முதலாளியையே மிஞ்சி விட்டான் மலையா சோமு. ஏய்யா, மலேயாவில இருந்து நீ தமிழ வளர்க்க வந்திருக்கியா, வயிறு வளர்க்க வந்திருக்கியா என்று கேட்டுவிட்டு கோபமாக திரும்பி போய்விட்டான் சுந்தரம். அன்று போனவன் தான். அப்புறம் அந்த பக்கமே திரும்பவில்லை. இப்போது 3 வருடங்களுக்கு பிறகு ராணிப்பேட்டை திடலில் மீண்டும் அதே சோமுவிடம் போய் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டதே. அலமாரியில் உள்ள புத்தகங்களை எல்லாம் தாறுமாறாக தள்ளி தள்ளி எதையோ தேடிக்கொண்டிருந்தான் சுந்தரம். அப்போது அவன் தேடாத பொருள் ஒன்று அவனுடைய கையில் சிக்கியது. 4 மாதங்களுக்கு முன் அவன் மனைவி எழுதிய கடிதம் அது. அந்த கடிதத்தை மறுபடியும் படித்து பார்க்க வேண்டும் போல ஓர் எண்ணம் உதிக்கவே அதை பிரித்து படித்தான் சுந்தர். நமஸ்காரம், தங்கள் கடிதம் கிடைத்தது. அதை படித்தபோது நான் மிகவும் வருத்தம் அடைந்தேன். நம் குழந்தைக்கு ஆசீர்வாதமாக கிடைத்த 15 ரூபாயை கொண்டு அவனுக்கு ஒரு வெள்ளி அரைஞான் செய்து போட வேண்டும் என்று ஆசையாக இருந்தேன். ஆயினும் தங்களுடைய கஷ்டத்துக்கு உதவுவதை காட்டிலும் வெள்ளி அரைஞான் முக்கியம் அல்ல என்று கருதி அந்த பணத்தை தங்களிடம் கொடுத்து
ஹோட்டலில் சாப்பாட்டு புத்தகம் வாங்கிக் கொள்ளும்படி சொன்னேன். தாங்களோ அதை பாலாற்றங்கரையில் மறந்து வைத்துவிட்டு போய் விட்டதாக எழுதியுள்ளீர்கள். பணத்தை மறக்கும் அளவுக்கு அப்படிப்பட்ட யோசனை என்னவோ? நல்ல வேளையாக கடவுள் ரொம்பவும் சோதிக்காமல் உடனே தங்களுக்கு ஒரு நல்வழி காட்டிவிட்டார். வேலை கிடைத்தது பற்றி மிகவும் மகிழ்ச்சி. எப்போது என்னை சென்னைக்கு அழைத்துச் செல்ல போகிறீர்கள்? தங்களை பிரிந்து எத்தனை காலம் தனியாக வாழ வேண்டுமோ? இந்த கிராமத்து பீடைகள் என்னை ஓயாமல் நச்சரித்துக் கொண்டிருக்கின்றன. சீக்கிரமே ஒரு சின்ன இடமாக பார்த்து குடித்தனம் வைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். பட்டினி கிடந்தாலும் கட்டிய புருஷனோடு வாழ்வதைத்தான் ஒரு பெண் சொர்க்கமாக கருதுவாள். தங்கள் பதிலை ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். இப்படிக்கு காமு. சுந்தரம் வேலைக்கு அமர்ந்து 6 மாதம் ஆகிவிட்டது. சித்திர கண்காட்சி முடிந்தவுடன் 500 ரூபாய் பணம் கொடுப்பதாக கூறியிருந்த மலேயா சோமு இப்போது அந்த பேச்சையே எடுப்பதில்லை. மாதம் 100 ரூபாய் சம்பளம் தருவதாக சொன்னது கூட வெறும் பசப்பு வார்த்தைகள் தான். வேலைக்கு சேர்ந்தபோது முன்பணமாக 100 ரூபாய் கொடுத்தானே, அவ்வளவுதான். அப்புறம் சுந்தரம் முழுசாக 10 ரூபாய்க்கு மேல் பார்க்கவே இல்லை. எத்தனையோ முறை கேட்டு கேட்டு சலித்து விட்ட அவன் கடைசியில் பொறுமை இழந்தவனாய், 100 ரூபாய் சம்பளம் தருவதாக சொன்னீங்க, எக்ஸிபிஷன் முடிஞ்சதும் 500 ரூபாய் தர்றதா சொன்னீங்க, இப்ப இப்படி செய்யறீங்களே, இது நியாயமா என்று ஒரு நாள் கேட்டுவிட்டான். புத்தக வியாபாரம் டல் அடிக்குதே, பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, எப்படி மொத்தமா சம்பளத்தை கொடுக்க முடியும்? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கோங்க என்றான் மலேயா சோமு. இந்த மாசம் குடித்தனம் வைக்கலாம்னு இருக்கேன். வாடகைக்கு வீடு கூட பார்த்தாச்சு. அதுக்கு 2 மாசம் வாடகை அட்வான்ஸ் கொடுக்கணும். இந்த சமயம் நீங்க மொத்தமா கொடுக்கறதா சொன்ன பணத்தை கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எக்ஸிபிஷன் நடத்தினதுல என் கையை விட்டு 70-80 ரூபாய் போயிருச்சு. அதனால எனக்கு ஒரு லாபமும் இல்ல. புகழ் எல்லாம் உங்களுக்கு தான். அதுல எனக்கு மகிழ்ச்சி தான் என்றான் சோமு. எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பாக்கியாவது கொடுங்களேன் என்றான் மீண்டும் சுந்தரம். வியாழக்கிழமை ஆகட்டும், ஏதாச்சும் பார்க்கலாம் என்றான் சோமு. கல்லில் நார் உரிப்பதை காட்டிலும் கடினமான காரியம் ஒன்று உண்டென்றால் அது மலேயா சோமசுந்தரத்திடமிருந்து பணம் வாங்குவதுதான். வியாழக்கிழமைகள் நாளைந்து வந்து போயின. சுந்தரமும் பணம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். கேட்டபோதெல்லாம் வியாழக்கிழமை என்றான். எப்படியோ கேட்டு கேட்டு சுந்தரத்துக்கு 100 ரூபாய் கைக்கு வந்தது. அதை வாங்குவதற்குள் சுந்தரத்தின் பாடு பெரும் பாடாகிவிட்டது. மறுதினமே வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து விட்டு காமுவை புறப்பட்டு வரும்படி கிராமத்துக்கு கடிதமும் எழுதிவிட்டான். அடுத்த வாரமே கை குழந்தையோடு தன் அப்பாவை துணைக்கு அழைத்துக் கொண்டு சென்னை வந்து சேர்ந்தாள் காமு. சுந்தரத்தின் மாமனார் ஒரு வார காலம் பட்டணத்தில் தங்கி புது குடித்தனத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து ஒழுங்குபடுத்திய பிறகு கிராமத்திற்கு திரும்பி போனார். எப்படியோ ஒரு வழியாக சென்னைக்கு வந்து சேர்ந்தாள் காமு. அதில் அவளுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. சொர்க்கத்துக்கே வந்துவிட்டது போன்ற திருப்தி அவளுக்கு. இனி எந்த கஷ்டம் வந்த போதிலும் கணவனை விட்டு பிரிவதில்லை என்று உறுதி பூண்டாள் அவள். ஆபீஸ் அறையில் உட்கார்ந்து சித்திரம் வரைந்து கொண்டிருந்த சுந்தரத்தை அழைத்தான் சோமு. சுந்தரம் அவன் எதிரில் போய் நின்றதும், காஞ்சிபுரத்துல ஒரு கல்யாணமா, போயிட்டு சாயந்தரம் திரும்பி வந்துடுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் ஆபீஸ கவனிச்சுக்கிறீங்களா என்று கேட்டான். போயிட்டு வாங்களே, குடும்பத்தோட போறீங்களா என்று கேட்டான் சுந்தரம். ஆமா, கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு பெரிய சல்லையா இருக்கு, அங்கிட்டு வா இங்கிட்டு வான்னு உயிர் எடுக்கிறாங்க என்றான் சோமு. ஏன் இப்படி சலிச்சுக்கிறீங்க? குடும்பம்னா அப்படிதான், மனைவியோடு சந்தோஷமா போயிட்டு வாங்க என்றான் சுந்தரம். மனைவியோடு போறப்ப சந்தோஷம் எப்படி ஐயா கிடைக்கும் என்று மேலும் செழித்துக் கொண்டே புறப்பட்டான் சோமு. மதியம் சுந்தரம் வீட்டுக்கு சாப்பிட வந்தபோது அவன் மனைவி குழந்தையை தன் மடியிலே கிடத்தி கொண்டு சோகமே உருவாய் உட்கார்ந்திருந்தாள். அதை கண்ட சுந்தரம் பதறி போய், என்ன காமு, குழந்தைக்கு என்ன என்று கேட்டான். காலையிலிருந்து நல்ல ஜுரங்க, உடம்பு அனலா கொதிக்குது, கண்ணை திறக்காம படுத்துட்டு இருக்கான் குழந்தை என்றாள் அவன் மனைவி. அவன் குழந்தையை தொட்டு பார்த்தான். அதன் உடம்பு நெருப்பாக சுட்டு கொண்டிருந்தது. குழந்தைக்கு வைத்தியம் செய்யக்கூட தனக்கு சக்தி இல்லையே என்பதை எண்ணிய போது அவனுக்கு வாழ்க்கையின் மீதே வெறுப்பு தோன்றியது. ஆபீஸ்ல இருந்து பணம் வாங்கி வந்திருக்கீங்களா என்று அவன் மனைவி மெதுவாக கேட்டபோது, இல்ல காமு, அவன் ஊருக்கு போயிருக்கான் என்றான் சுந்தரம். அப்படியானா இப்ப பணத்துக்கு என்ன செய்ய போறீங்க?
இந்த சமயத்துல நமக்கு யார் உதவ போறாங்க என்றாள் காமு வருத்தத்துடன். அதுதான் எனக்கும் புரியல என்று கூறிய சுந்தரம் ஒன்றும் தோன்றாதவனாக உள்ளம் குழம்பியவனாக தவித்துக் கொண்டிருந்தான். இருந்த நகை நட்டுகளை எல்லாம் விற்று 2 மாதம் ஓட்டியாயிற்று. வாழ்க்கை சக்கரம் உருளாமல் ஸ்தம்பித்து நின்றுவிடும் நிலைக்கு வந்துவிட்ட இந்த நேரத்தில் சோதனையாக குழந்தைக்கு ஜுரம் கண்டிருக்கிறது. மருந்து வாங்க கூட கதியற்ற நிலையில் பரிதாபமான கோலத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்தான் அவன். அப்போது கூடத்து அலமாரியில் இருந்த கம்பராமாயண புத்தகம் அவன் கண்ணில் பட்டது. கஷ்டம் வரும்போது கம்பராமாயணத்தை எடுத்து படி என்று சர்மா சொன்ன வார்த்தை அவன் நினைவுக்கு வந்தது. அந்த கம்பராமாயணத்தை எடுத்து அதன் முதல் பக்கத்தில் இருந்த விலை ரூபாய் 15 என்ற வரியை படித்தான். அதை கண்டதும் இந்த கம்பராமாயணத்தையே விற்றுவிட்டால் என்ன என்று ஒரு யோசனை பளிச்சிடவே அடுத்த கணமே அந்த புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு வெளியே புறப்பட்டான். ராமாயணத்தை எங்க எடுத்துக்கிட்டு போறீங்க? ஷர்மா கொடுத்ததல்லவா அது என்று கேட்டாள் காமு. மூர் மார்க்கெட்ல கொண்டு போய் வித்து பணம் கொண்டு வரேன், வேற கதி இல்ல என்று கூறிவிட்டு போனான் சுந்தரம். அந்த கஷ்ட காலத்திலும் ஷர்மா கொடுத்த கம்ப ராமாயணமே அவனுக்கு உதவியது. அதை விற்றதில் 12 ரூபாய் கைக்கு கிடைத்தது. திரும்பி வரும்போது கையோடு டாக்டரை அழைத்து கொண்டு வந்தான். குழந்தைக்கு 2 இன்ஜெக்ஷனை போட்டார் டாக்டர். புத்தகம் விற்ற பணத்தில் மருந்துக்கும் டாக்டர் ஃபீஸுக்குமாக சேர்த்து 10 ரூபாய் தீர்ந்து விட்டது. ஆயினும் குழந்தைக்கு குணம் காணவில்லை. சாயந்தரம் வந்து இன்னொரு இன்ஜெக்ஷன் போடுறேன், வேறொரு மருந்து எழுதி தரேன், அதை வாங்கி வைங்க என்று கூறிய டாக்டர் அந்த மருந்தின் பெயரை சீட்டில் எழுதி கொடுத்து விட்டு போனார். அப்போது அவன் கையில் மிஞ்சி இருந்தது 2 ரூபாய். மருந்து வாங்க அந்த பணம் போதாதே. உங்க நண்பர் வந்திருப்பாரா ஊர்ல இருந்து? ஆபீஸுக்கு போய் கேட்டு பாருங்களேன். குழந்தைக்கு ஆபத்தான இந்த சமயத்துல கூடவா உதவி செய்ய மாட்டார் உங்க நண்பர் என்றாள் மனைவி. அவனோட சங்கதி உனக்கு தெரியாது. வள்ளுவர் பேரை வச்சுக்கிட்டு ஊரையே ஏமாத்திக்கிட்டு இருக்க அந்த மோசக்காரன். காரியம் ஆகிற வரைக்கும் எனக்கு உதவி செய்வது போல பாசாகம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இனிமே அவன் ஒரு தம்படி கொடுக்க மாட்டான். எதுக்கும் நீங்களே போய் கேட்டு பாருங்களே என்று அவன் மனைவி பிடிவாதமாக கூறவே சுந்தரம் தயக்கத்துடன் புறப்பட்டு சென்றான். அப்போதுதான் காஞ்சிபுரத்தில் இருந்து திரும்பியிருந்த சோமு சுந்தரத்தை கண்டதும், என்னையா ஆளையே காணமே, எங்க போயிருந்தீங்க என்று கேட்டான். குழந்தைக்கு ஜுரம். காய்ச்சலா? என்ன காய்ச்சல்? வயிற்றுல கட்டி, அதுக்கு வைத்தியம் செய்ய வசதி இல்ல. இப்ப கட்டி முற்றி போய் காய்ச்சல்ல கொண்டு வந்து விட்டுருக்கு. ரொம்ப சீரியஸா இருக்கு. இந்த சமயம் நீங்க பண உதவி செஞ்சா ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்தின புண்ணியம் உங்களுக்கு உண்டு என்று கண்ணீர் மல்க கூறினான் சுந்தரம். செய்யலாம் தான். ஆனா விபி பணம், மணி ஆர்டர் ஒரு அளவும் வரலையே இன்னைக்கு. நாளைக்கு ஆகட்டும், பார்க்கலாம் என்றான் சோமு. உணர்ச்சி அலைகள் உடல் முழுவதும் ஊடுருவி பாய கலங்கிய உள்ளத்தோடு கவலை தோய்ந்த முகத்துடன் கண்களில் நீர் தழும்ப வீட்டுக்கு திரும்பி நடந்தான் சுந்தரம். அவன் உள்ளம் நொந்து உடல் குன்றி கிடந்தது. வீட்டுக்குள் நுழைந்த போது அங்கே அவன் மனைவி குலுங்கி கதறிக் கொண்டிருப்பதை கண்டான். ஐயோ, குழந்தைக்கு என்ன என்று பதறினான் சுந்தரம். அப்பா, பாப்பா செத்து போச்சு விக்கியபடியே கூறினாள் சுந்தரத்தின் தலைச்சன் குழந்தை சாரதா. ஐயோ காமு என அலறிவிட்டான் சுந்தரம். அவள் ஒன்றுமே பேசவில்லை. உதடுகள் குவிந்து துடிக்க கண்ணீர் பெருக்கெடுத்தோட கணவனை ஏறிட்டு பார்த்தாள். துக்கம் அவள் வயிற்றை கடைந்து கொண்டிருந்தது. இதற்குள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் விஷயம் தெரிந்து கொண்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள். கொடுத்து வச்சது அவ்வளவுதான், மேல ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க என்றார் அவர்களில் ஒருவர். மேலே ஆக வேண்டிய காரியமா? ஐயோ, கையில் காலனா இல்லையே, இப்படியும் ஒரு சோதனையா? சுந்தரத்தின் இதயம் விம்மி வெடித்து விடும் போல் இருந்தது. துடியாய் துடித்து போனான் அவன். சார், இப்படி கொஞ்சம் வர்றீங்களா என்று அவனை அழைத்தார் பக்கத்து வீட்டுக்காரர். முதல் நாள்தான் அடுத்த வீட்டுக்கு குடி வந்திருந்தார் அவர். தவிக்கும் சுந்தரத்தின் பரிதாப நிலையை யூகித்துக் கொண்ட அவர், சார், கையில பணம் இருக்கா உங்ககிட்ட? இல்லைன்னா நான் தரேன் சார், இந்தாங்க 15 ரூபா போதுமா? இது இந்த பணம் ஒரு நாள் எனக்கு பாலாற்றங்கரையில கிடைச்சது. யாரோ பாவம் பையோடு மறந்து விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியாம இத்தனை நாளும் இத பத்திரமா காப்பாத்தி வச்சிருந்தேன் என்று கூறிய அவர் 2 5 ரூபாய் நோட்டுகளையும் 5 ஒற்றை ரூபாய் நாணயங்களையும் சுந்தரத்திடம் கொடுத்தார்.
அவர் கொடுத்த அந்த 15 ரூபாயை கையில் வாங்கிக் கொண்ட சுந்தரத்துக்கு துக்கம் தொண்டையை பொத்துக் கொண்டு வெளிப்பட்டது. ஏன் சார் அழறீங்க? நடந்தது நடந்துருச்சு. ஆக வேண்டியதை பாருங்க என்றார் அடுத்த வீட்டுக்காரர். இந்த பணம் என்னுடைய குழந்தையோடது தான் சார். அவன் பிறந்த தினத்துக்கு ஆசீர்வாதமாக கிடைச்ச பணம். குழந்தைக்கு வெள்ளி அரைஞான் வாங்கி போடணும்னு அந்த குழந்தையோட தாயார் ஆசையோடு வச்சிருந்தா. நான் தான் அதை வாங்கிட்டு வந்து பையோடு பாலாற்றங்கர பிள்ளையார் கோயில் எதிரில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அரைஞான் போட்டுக்க கொடுத்து வைக்காத அந்த குழந்தையோட பணம் அந்த குழந்தையோட அந்திம காரியத்துக்கு பயன்படுது பாருங்க. அந்த பணம் இப்படிதான் உபயோகப்பட வேணும்னு இருந்திருக்கு போல இருக்கு. அந்த விநாயகர் தான் இப்படி உங்க ரூபத்துல உங்க மூலமா பணத்தை கொடுத்து அனுப்பி இருக்காரு என்று கூறி குலுங்கி அழுதான் சுந்தரம். இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாம். வறுமை, கஷ்டம், வேலை இல்லை, வாழ்வாதார பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறப்ப எவ்வளவோ விஷயத்த வந்து நாம தாங்கிக்க முடியும். பட்டினி கூட இருந்துட முடியும். ஆனா தான் பெத்த குழந்தை உடம்பு சரியில்லாம காப்பாற்ற முடியல அப்படின்னு ஒரு வேதனை வந்ததுன்னா, பணம் இல்லாதனால அந்த பிரச்சனை வர்றப்போ ஒரு தந்தைக்கு எப்படி இருக்கும்? அத இந்த கதையில அந்த இடம் வர்றப்ப அப்படியே மனசே ரொம்ப நாமளே குமுறி குமுறி அழற மாதிரி இருக்கு. நமக்கே மிகப்பெரிய வேதனையா இருக்கு. ஏதோ ஒரு வகையில அவருக்கு நாம சுந்தரத்துக்கு உதவி செஞ்சிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி. அதனால அந்த இடமெல்லாம் ரொம்ப டச்சிங் எழுதியிருக்காரு. நகைச்சுவை எழுத்தாளர்னு பேர் வாங்கியிருக்காரு. ஆனா இது மாதிரி ஒரு சென்டிமெண்ட் ஓரியன்டா மனச ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியான கதையெல்லாம் கொடுத்திருக்காருங்கிறது வந்து நினைக்கிறப்ப கண்டிப்பா அவரு பத்தி நம்ம புரிஞ்சிக்க முடியுது நல்லாவே. அதே மாதிரி இன்னொரு இடத்துல கூட சொல்லியிருப்பாரு. இது மாதிரி டிமானிட்டேஷன் வந்து எப்படி ஒரு ரூபா நோட்டு வந்து செல்லல, 2000 நோட்டு செல்லாது அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சாங்க இல்லையா? அதனால மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்தது, அது வந்து இண்டிவிஜுவலா நம்மள எந்த அளவுக்கு பாதிச்சதுங்கிறத வந்து ஒரு இடத்துல அப்படியே போற போக்குல அப்படியே சொல்லிட்டு போயிருப்பாரு. சோ அது மாதிரி எழுத்தாளர்கள் அந்த காலத்துல எல்லாமே ஒரு தீர்க்கதரிசியா தான் இருந்திருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். இந்த கதை சம்பந்தப்பட்ட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.